Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த சேனலில் நம்ம 10th நியூ இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் இருக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 4ல் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் த ஏஜ்டு மதர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரியை தான் லைன் பை லைன் மீனிங் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். தி ஏஜ்டு மதர் யூனிட் 4 சப்ளிமெண்டரி. இந்த ஷார்ட் ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்க யார் அப்படின்னா மாஷா பாஷோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி மாஷா பாஷோ அவரை பற்றி ஒரு 4 or 5 லைன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். மாஷா பாஷோ 1644 to 1694 is one of the most famous poet of Japan. In Japan, many of his poems are seen on monuments அண்ட் ட்ரெடிஷ்னல் சைட்ஸ். அதாவது இவங்களுடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1944 to 1964. இவர் ஒரு ஃபேமஸ் போயட் இன் ஜப்பான். பாஷோ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு போயட்ரி at a young age and quickly become well known throughout the Japan. ஒரு சின்ன வயசுலேயே இவர் போயட் எழுதுறதுல ஆர்வம் கொண்டு இவர் எழுதுறதுனால சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனாக மாறிட்டார். He made a living as a teacher but later traveled throughout the country to gain inspiration for his writing. அதாவது இவர் ஒரு பேசிக்காக இவர் ஒரு டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ரைட்டிங்க்கு இன்ஸ்பிரேஷன் வேணுன்றதுக்காக த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபுல்லாமே போயிட்டு அவர் ரைட்டிங்க்கான இன்ஸ்பிரேஷனை கெயின் பண்ணார். ஓகே, இப்போது நம்ம ஷார்ட் ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டோரியில் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தி ஏஜ்டு மதர், மாஷா பாஷோ. This Japanese folktale is also known as the story of the aged mother. It highlights that the aged are sharp-witted, describe the love and affection a son and his mother have for one another. அதாவது இது ஒரு ஜாப்பனீஸோடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் அதாவது ஒரு வயதானவங்களோட அம்மாவும் ஒரு ஏழை விவசாயி பையனுடையும் லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி எதை ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் எல்லாமே ரொம்ப அனுபவசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Long, long ago, there lived at the foot of mountain a poor farmer and his aged widowed mother. They wandered a bit of land which supplied them with food and they were humble, பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வயதான அம்மாவும் அவங்களுடைய ஏழை விவசாயியும் அவருடைய பையனான ஏழை விவசாயியும் அந்த ஒரு மவுண்டெயினில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு கொஞ்சமாக ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் விவசாயம் செஞ்சு அதிலிருந்து வர லாபத்தை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. The country shining was governed by a despotic leader who, through a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of falling health and strength. This caused him to send out a cruel proclamations. The entire provisions was given strict order to immediately put to death all aged people. Those were barbarous days, and the custom of abandoning old people to die was not uncommon. The poor farmer loved his aged mother with tender reverences, and the order filled his heart with sorrow, but no one ever thought twice about obeying the mandate of the governor. So, with many deep and hopeless sighs, the youth prepared for what at the time was considered the kindness mode of death. அதாவது அவங்க அந்த ஷைனிங் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வகிக்கிறாங்க. அந்த டெஸ்பாட்டிக் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்யூரல். அந்த கண்ட்ரியில் அங்கே இருக்கிற அரசர் ஒரு கண்டிப்பான ஒரு கடுமையான ஒரு ஆர்டரை போடுறாரு. அவர் ஒரு திறமசாலி தான், ஒரு போர் வீரராக இருந்தாலுமே அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஒரு ஃபாலிங் ஹெல்த்தாக இருந்தாலுமே அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கக்கூடிய கேரக்டராக இருக்கிறாரு. அதனால் அவர் என்னென்னா ப்ரொக்ளாமேஷனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள் எல்லாரையுமே
அவங்கள வந்து இறக்க வச்சிடணும், சாக வச்சிடணும், டெத் ஆல் ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்போரியஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டஸ், அதாவது வந்து ஒரு கொடூரமாக ஒரு இது வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் தான் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஏஜ்டு மதரும் ஏழை விவசாயியும் இருக்கிறாரு, அவருடைய பையனான ஏழை விவசாயியும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த ஏழை விவசாயிக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறாரு, ரொம்ப மரியாதையோடு நடத்துகிறாரு. அவருக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு சோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆர்டரு. ஆனால் அங்கே இருக்கிற பீப்புள் யாருமே வந்து அரசருடைய ஆணையை வந்து ஒபே பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு தாட்டுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக the youth prepared for what at the time was considered the kindness mode of death. அதாவது இப்போ எப்படி வந்து சாஃப்டாக அவங்களுக்கு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து அந்த அரசருடைய ஆணையை ஒபே பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாருமே எந்த ஒரு திங்கிங்குமே கிடையாது. Just at sundown, when his day's work was ended, he looked a quantity of unwhitened rice, which was a principal food for the poor, and he cooked dried and tied in it squares cloth, which he swung in a bundle around his neck along with a crowd filled with cool sweet water. அதாவது அன்றைய நாளுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அந்த ஏழை விவசாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்ஒயிட்டண்டட் அந்த தீட்டப்படாத அரிசி எடுத்து சமைச்சு அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட்டி நல்லா இறுக்கமாக கட்டிக்கிட்டு ஒரு க்ரௌட்னா ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி நல்லா கூல் வாட்டரை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அந்த பிக்சரில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களே அந்த மாதிரி எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டாரு. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. அதாவது அவங்களுடைய அம்மாவையும் அந்த முடியாத அவங்க அம்மாவையும் பின்னாடி அவருடைய முதுகில் எடுத்துக்கிட்டு ஒரு பெயின்ஃபுல் ஜேர்னினா ஏன்னா அவங்க அம்மாவை கொண்டு போய் அந்த மவுண்டெயினில் விட போகிறாரு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவருக்கு அந்த கொண்டு போய் விடுறோம் நம்ம அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மவுண்டெயினில் ஒரு பெயின்ஃபுல் ஜேர்னி போயிட்டுருக்கிறாரு. The road was long and steep. The narrow roads was considered crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுக்க நெருக்கமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கிறது. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்டர்ஸும் உட்கட்டர்ஸும் ஏற்படுத்தின வழிகள் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இன் சம் பிளேசஸ் தேவ் லாஸ்ட் ஆஃப் கன்ஃபியூசஸ். ஒரு சில இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றது அப்படின்னு தெரியாமல். பட் ஹி கேவ் நோ ஹீட். அவர் அதை பற்றி எதுவுமே அவர் வந்து கன்சிடர் பண்ணல. நம்ம பாட்டுக்கு போகும், நம்ம அம்மாவே கொண்டு போய் விட போகிறோம், எப்படி இருந்தால் என்ன, நம்ம திரும்ப எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாரு. And he went climbing blindly upwards towards the high bare summit of what is known as Abatsiyama, the mountain of abandoning age ஆஃப் தி ஏஜ்டு. அதாவது அந்த பாதைகள் வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குது, அவரால் வந்து போக முடியல. அதனால் இருந்தாலும் எங்கெங்கேயோ எந்தெந்த பக்கமும் போயிட்டு நம்ம அம்மாவே கொண்டு போய் விடுறோம், எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் ஏன்னா அவர் விட்டுட்டு திரும்ப வரணும் பார்த்தீங்களா. ஸோ அவர் திரும்ப வர்றதுக்கான வழியவே அவர் எப்படி நம்ம வரப்போகிறோம் அப்படின்லாம் திங்க் பண்ணவே இல்லை, ஏதோ ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறாரு. அந்த எந்த இடத்துல கொண்டு போய் அவங்கள விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபர்ட்சியாமா அப்படின்ற ஒரு மவுண்டெயினில். அந்த மவுண்டெயினுக்கு ஏன் அந்த நேம் வந்திருக்கு அப்படின்னா அந்த வயதானவர்கள் எல்லாம் அவங்கள கைவிட்டுட்டு அந்த இடத்துல வரும் அப்படின்றதுனால அபட்சியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அபட்சியாம்னா அப்படின்னா abandoning of the aged. Okay, next, the eye of the old mother were not so dim but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain many paths, and his return might be one of danger. So he stretched forth her hand, and snapping the wings and
ஃப்ரம் ப்ரஷஸ் தேவ் பாஸ்ட். அதாவது அந்த ஓல்டு மதர் இருக்காங்க இல்லையா, பின்னாடி அவருக்கு பின்னாடி முதுகில் உட்காந்துட்டு வராங்க இல்லையா, அந்த மதருக்கு வந்து கண்ணெல்லாம் ரொம்ப டிம்மாலாம் ஆகலை, நல்லாவே தெரியுது. அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கரடு முரடான பாதையில் போகிறானே, இவனால் எப்படி திரும்பி ரிட்டன் வர முடியும், அவனா வரும்போது ரொம்ப டேஞ்சராக இருக்குமே, திரும்ப ரிட்டன் வரதுக்கான வழியே தெரியாமல் ஒரு மாதிரி கடமைக்குன்னு போயிட்டுருக்கானே, இவனால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க வந்து ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கையை உயர்த்தி அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மரத்தில் இருக்கிற தழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த ஒரு ஸ்டெப்ஸ்லேயும் போயிருக்க எவ்ரி ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆஃப் த வே ஸோ தட் வெரி கிளாம்ட். அதாவது ஒரு ஸ்டெப்ஸ்லேயுமே அவங்க வரத்துக்கான அந்த தழையை பிச்சு போட்டுட்டு வந்தால் இதை அடையாளமாக வச்சுக்கிட்டு அந்த நம்ம பையன் வந்து திரும்ப ரிட்டன் வந்துடுவான் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஸ்டெப்ஸ்லேயுமே அவங்க ஒரு வழியிலுமே அந்த தலையை வந்து பிச்சு போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. At last the summit was reached. Weary and heartsick, the youth gently released his banner and silently prepared a piece of comfort as his last duty of the loved one. ஒரு வழியாக வந்து சப்மிட்னா அந்த மலையோடைய உச்சி பகுதி அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோன்னே அவருடைய கடைசி கடமையாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அம்மாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு போகணும், அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இதுதான் அவருடைய லாஸ்ட் ஒரு டியூட்டியாகவும் நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேதரிங் எ ஃபாலன் பைன் நீடில்ஸ் ஹி மேட் எ சாஃப்ட் குஷன் அண்ட் டெண்டர்லி லிஃப்டட் ஹிஸ் ஓல்டு மதர் அண்ட் டு இட். அதாவது வந்து அங்கே இருக்கிற பைன் ட்ரீயோட இதெல்லாம் எடுத்து ஒரு சாஃப்டாக ஒரு குஷன் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து அவங்களுடைய அம்மாவை வந்து இறக்கி வைக்கிறாரு. ரொம்ப வந்து ஹார்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஒரு அழுகையோடு கண்ணீரை விட அவங்க அம்மாவை வந்து அங்கே விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓகே, இதோட இந்த ஸ்டார்ட் ஸ்டோரி இருக்கட்டும், ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.